ஓகே. ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு NSWS அகாடமி. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஒரு வீடியோ ஷூட் முடிஞ்சு உடனே இன்னொன்று கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். நான் லீவ் டயத்தில் நாம் வந்து இது மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாப் ப்ரிப்பேரிங் டிஎன்பிஎஸ்சி அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து நிப்பாட்டிடுங்க, அப்படி உடனே படிக்கிறது நிப்பாட்டிடுங்க அப்படின்னு கிடையாது. அதுதான் ஸ்டார்ட் அண்ட் தென் ஸ்டார்ட். ஓகேங்களா? ஸ்டாப் அண்ட் தென் ஸ்டார்ட் ஒரு ப்ரிப்பரேஷன். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அது என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ 2025 எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி அண்ட் எனி ரெஸ்பெக்டிவ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருக்கலாம். எழுதிட்டு அந்த எக்ஸாமினேஷனை வந்து அதாவது ப்ரிலிமினரி, மெயின்ஸ் இது மாதிரி ஸ்டேஜில் எக்ஸாமினேஷன்ஸ் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நான் மெயின்ஸ் வெயிட் பண்ணிருக்கேன், இல்லை நான் எக்ஸாம் கிளியர் பண்ணி நான் அடுத்த ஸ்டேஜ் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, எனிஹவ் ஆல். ஸோ எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே நான் இந்த 2025 கிளியர் பண்ண மதிப்பு இருக்கிற மாணவர்களை பார்த்து நான் பேசிகிட்ருக்கேன். ஏதோ நீங்கள் வந்து ஒரு கையில் எடுத்திருக்கீங்க, அது உங்களுக்கு வந்து உதவி இருக்குது. இப்போது ஒரு 200 வேக்கன்சிக்கு ஒரு 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த ஒரு 200 மாணவர்கள் வந்து வெற்றி பெறுறாங்க. அந்த 200 மாணவர்கள் வெற்றி பெறுறாங்க. அப்போ மற்றவர்கள்லாம் வெற்றியாளர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு 400 வேக்கன்சி இருந்திருந்தால் இன்னும் அதுக்கப்புறம் 200 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் தானே. ஸோ அந்த கான்செப்டில் நான் பேசுகிறேன். ஓகே, அந்த டாபிக் இப்போதைக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கையாண்டிருக்கீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க. ஸோ அப்போ அந்த மெத்தடு வந்து குட் மெத்தடு தான். அதனால தான் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அப்போது அதை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது, இல்லை அதே ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் திங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து 1 or 2 days ஆர் 1 day or 1 hour, சில பேருக்கு 1 நிமிஷம் போதும், சில பேருக்கு 1 hour வேணும், சில பேருக்கு 1 நாள் வேணும், சில பேருக்கு ஒரு மாதம் வேணும். பட் 1 மாதங்கிறது அதிகம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், நம்மளை கூல் ஆக்குறது. ஏன்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க டென்ஷனாக இருக்குது சார். அந்த டென்ஷன் வேண்டான்னு வேறு ஒன்றும் இல்லை. பிகாஸ் நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண முடியும். ஸோ டேக் சம் டைம், 1 minute or 1 hour or 1 day or 2 day 3 day ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஓகேங்களா? இந்த முக்கியமாக இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட்டில், இல்லை ஏதோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கில், ஸ்மார்ட் ஒர்க்கில் எல்லாமே சேர்ந்து தானே சக்ஸஸ். ஓகே, அப்போ நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்து அடுத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள் அடுத்து என்ன பண்ணலாம். இதே போல் வந்து அடுத்த மெயின்ஸும் கிளியர் பண்ணணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, சார் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு, மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூவில் போயிடுச்சு சார். நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸில் போயிடுச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோன்னே அதே இதில் ஒரு டென்ஷனாக டக்குன்னு போயிட்டேன். ஸோ யோசிச்சு நிதானமாக ப்ரிலிம்ஸ் போல் மெயின்ஸும் கிளியர் பண்ணி, இன்டர்வியூ கிளியர் பண்ணி போஸ்டிங்கும். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகி கூல் ஆகிட்டு இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லை சார் நான் எதுவுமே வந்து பாஸ் ஆகலை, நோ ப்ராப்ளமுங்க. ஓகேங்களா? இந்த உலகத்தில் வந்து லாட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இருக்குது, லாட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் வழிகள் இருக்குது, லாட்ஸ் ஆஃப் வே இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு வேலையை சூஸ் பண்ணிட்டா அப்புறம் எப்படி? புரியுதுங்களா? ஸோ எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்டிவ் ஒர்க் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாமே நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதெல்லாம் முழுமையாக சொல்கிறேன். பட் ஓகே, இப்போ நம்ம வந்து கிளியர் பண்ணல, அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிஎன்பிஎஸ்சி முடிஞ்சு, இப்போ Group 2 ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு, நான் கிளியர் ஆகலை சார். இப்போ Group 4 எழுதியிருக்கிறேன், கிளியர் ஆக வாய்ப்பு இல்லை சார். Group 1 எழுதியிருக்கிறேன், கிளியர் ஆகலை சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அதுதான் ஒரு 2 to 3 days நிம்மதியாக இதை பற்றி யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஃப்ரீயாக விடுங்க, யோசிக்காதீங்க. டேக் ரெஸ்ட், பீ சில். உங்களுக்கு பிடித்த படத்துக்கு போங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், உங்கள் பிடிச்சவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலிகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? என்ஜாய் பண்ணுங்கள், கூல் பண்ணுங்கள், சில் பண்ணுங்கள். நம்ம போயிட்டுருக்கிற வழி சரிதானா? இது போல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நம்ம எடுத்துருக்குறோம், இது நமக்கு சரிதானா? அதாவது சப்போஸ் நான் வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கேன், நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா, சப்போஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கிளியர் ஆகலை அப்படின்னாலும் அந்த ஒர்க்கை நான் காப்பாற்றிடுவோம், நான் பொழைச்சிப்பேன். சப்போஸ் எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க,
காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கிளியர் ஆகிடும். சப்போஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது நம்ம என்ன பண்ணுறது அதெல்லாமே இப்போயே நம்ம திங்க் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக டேக் சம் டைம், 2 to 3 days எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு நாள் இல்லை டைம் வேணால் நான் போகிறேன்னா ஓகே, பட் இது ஒரு என்னுடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஜஸ்ட் 2 to 3 days ஃப்ரீ, ஃபீல் ரிலாக்ஸ். எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜென்ரலாக பொதுவாகவே நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச படங்களை பாருங்கள், உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. மேபி ஏதாவது ஒரு சேஞ்ச் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தோணுது, அதுதான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ 2026க்கான ஒர்க் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்குங்க. சரிங்களா? 2026 ஒர்க் போயிட்டுருக்கு. Group 1, Group 2, Group 4. அண்ட் தென் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ அதுக்கான வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ நானுமே இன்றைக்கி ரிலாக்ஸ் தான். சரிங்களா? நானும் இன்றைக்கி ரிலாக்ஸ் தான். ஓகே, ஒரு சில விஷயங்கள் நம்ம திரும்பி வந்து சேனலுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இந்த பேட்சஸ் எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து ஒரு கரெக்டான ஒரு வழியாக கூட்டு வரணும் இல்லைங்க. இல்லை உடனே நான் உடனே எடுங்க, புக் எடுங்கப்பா, புக் எடுங்க, இன்றைக்கி புக் எடுத்துருங்க, புக் எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜ் நம்பருங்க, அது எல்லாமே படிச்சிருங்க, படிச்சிட்டிங்களா, டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னும் ஓகே தான், அது ஓகே தான். பட் எனக்கு வந்து ஒரு வழிமுறையாக போகணும். நீங்கள் நாளைக்கு வந்து வெற்றி பெற்ற உடனேயே அந்த பாஸ்ட்டை நினைக்கும் போது உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு சூப்பரான ஃபீல் கிடைக்கணும். இந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும். அதுக்கு தான், வேறு ஒன்று. அதனால தான் ஒன்று ஆட் பண்ணிட்டுருக்கிறேன். நல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நான் நிறைய பேர் வந்து பெருசாக மெசேஜ் பண்ணுறேன், எங்கே சார் போயிட்டீங்க ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி. நான் சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் அந்த இதில் ப்ரிப்பரேஷன் இதில் சந்தோஷமாக தான் இருந்தேன். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதை உங்களுக்கும் நான் வந்து சொல்கிறேன். அது அப்படியே அந்த ஒரு வருஷம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஒரு இதாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுடைய இது ஒரு ப்ரிப்பரேஷனை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி கொடுக்குறேன். உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். நவ் ரிலாக்ஸ். ஓகே, கூலாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்மைலிங்காக பேசுகிறேன் அப்படின்னா பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னா ஹேவிங் பட் ஹைடிங். ஓகேங்களா? ஹைடிங் இன்சைட் த கோட்டு. நோ மூவிங். தேங்க்யூங்க.